அனுபவம், ஆணவம் இது 2 பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அனுபவத்துக்கும், ஆணவத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வாழ்ந்த இவ்வளோ நாள் வாழ்க்கை தான் நம்மளுடைய அனுபவம். இந்த அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம நம்மளுடைய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த அனுபவம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம கடந்து வந்த இந்த வாழ்க்கையில நிறைய மனிதர்களை பார்த்துருப்போம். அதுல ஒரு சில ஆணவம் பிடித்த மனிதர்களையும் நம்ம கடந்து தான் வந்திருப்போம். இந்த ஆணவம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே வரவே கூடாது. அனுபவம் ஒரு மனுஷனுடைய தவற திருத்திக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே டைம் ஆணவம் அந்த மனுஷனுடைய தவற நியாயப்படுத்துமே தவிர திருந்தறதுக்கு வழிவகுக்காது. இந்த ஆணவம் ஒரு மனிதனை நீண்ட நாள் வாழ விடாது. ஒரு ஆணவம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டு அவங்க ஜாலியா இருக்கலாம். பட் நீண்ட நாள் வந்துட்டு அவங்களால நிம்மதியா வாழ முடியாது. அதே மாதிரி தான் அனுபவம் ஒரு மனிதனை என்னைக்குமே கீழே விழ விடாது. நீங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லார்கிட்டையும் பழகலாம். பட் ஒன் திங், நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அனுபவம் உள்ளவங்க கிட்ட கத்துக்கணும். நீங்க இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்றத ஆணவம் உள்ளவங்க கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுலையும் இல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழறதுலையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழறது தான் நிம்மதியான வாழ்க்கை. எந்த ஒரு மனுஷன் நோய் இல்லாம வாழறானோ அவங்க தான் நிம்மதி இல்லாம வாழறாங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மைண்ட் எப்பெல்லாம் சேடா ஃபீல் பண்ணுதோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பிக்கையான மனமகிழ்ச்சி அடையும்படி பேசும் மனிதர்களோட நீங்க உங்களுடைய டைமை அந்த சேட் ஃபீலிங் வரும்போது ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மனிதர் தான் உங்களுடைய மைண்டுக்கு ஒரு குட் மெடிசன். இதுக்கு முன்னாடி நடந்த சேட் ஃபீலிங்ஸ் எல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்றதை விட உங்களுடைய டைமை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன கத்துக்கணும், இதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத யோசிச்சு உங்களுடைய டைமை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைமை அனுபவசாலி உள்ள மனிதர்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய டைம் வேல்யூபிளா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல அனுபவசாலியால மட்டும்தான் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய டவுட்டை, உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை அனுபவசாலி உள்ள மனிதர்களை கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்களும் உங்களுடைய லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு யோசிங்க. மைண்ட்